நீண்ட காலத்துக்கு பிறகு நாங்கள் மீண்டும் இந்த காணொளியூடாக சந்திக்கிறோம். ஒரு புதிய படைப்போடு உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். இந்த புதிய படைப்பு ஒரு பாடல் தொகுப்போடு வந்திருக்கின்றோம். பார்த்திபன் படைப்பகத்தினுடைய முதலாவது வெளியீடாக இந்த பாடல் தொகுப்பு வெளிவருகின்றது. இசை என்பது எல்லோருக்கும் இலகுவாய் சென்றடையக்கூடிய ஒரு சிறந்த ஊடகம். அந்த வழியே நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். 2009 மே மாதம் வரையும் வீரச்சாவை தழுவிக்கொண்ட அனைத்து மாவீரர்களுக்குமாக சமர்ப்பணமாக இந்த பாடல்கள் வெளிவர இருக்கின்றன. இந்த பாடல்கள் நாளை 21ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு சூமூடாக முதல் முறையாக வெளிவர இருக்கின்றது. பிரித்தானிய நேரம் இரவு 10 மணிக்கு இந்த நிகழ்வு ஆரம்பிக்க இருக்குது. இது பற்றிய விவரங்களை நாங்கள் இதில் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வோம். நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் சூமூடாக கலந்து கொள்ளுங்க. இந்த பாடல்கள் எப்படியான வடிவத்தில் இருக்கின்றத நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குறிப்பாக இதில் பகிர்ந்து கொள்கிறேன். அறிவரன், தளபதி பொட்டு அம்மான், கபில் அம்மான், ஜெயமண்ணா மற்றும் சார்ல்ஸ் ஆண்டனி, துவாரகா, இப்படி பல மாவீரர்களுடைய நினைவுகளை சுமந்து இந்த பாடல் தொகுப்பு வெளிவர இருக்கின்றது. இந்த பாடல் தொகுப்பில் இருக்கின்ற அனைத்து பாடல்களும் நாங்கள் தற்போதைய AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த பாடல் தொகுப்பை வெளிக்கொண்டு வர்றோம். இதற்காக உறுதுணையாக நின்ற அனைவரையும் நாங்கள் இந்த நேரம் நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம். அதோடு இந்த பாடல் வெளியீட்டில் நீங்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க நாங்கள் இந்த நிகழ்ச்சி ஊடாக உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்கின்றோம். கலந்து கொள்ளக்கூடியவர்கள் வந்து கலந்து கொண்டு இந்த பாடல் தொகுப்பின் வெளியீட்டில் உங்களுடைய ஆதரவையும் தந்துதவுமாறு நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த பாடல்கள் பற்றின உங்களுடைய பகிர்வுகளையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நாளைக்கு எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்க. இன்றைக்கு நீங்கள் அனைவரும் கேட்பதற்காக இந்த பாடல் பற்றின ஒரு சின்ன அறிமுகத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் முடித்துக் கொள்கின்றோம். கபிலம்மான் என்றொரு காவிய நாயகன் தென்னிலங்கை வீதிகளின் மேடு பள்ளம் தென்னிலங்கை வீதிகளின் மேடு பள்ளம் உன்னறிவா செந்தமிழர் தேசக்களம் அத்தனையும் உன் காலறியும் வெள்ளரசின் வேர் வளரும் ஓசையெல்லாம் உன் காலறியும் சக்கரங்கள் சங்கதிகள் கண்ணறியும் நட்சத்திர நாடுகளின் நாடகங்கள் உள்ளுணர்வு அறியும் வேடமிடும் துரோகங்களின் பொய்த்திரையை அந்த புலனாய்வு அறியும். இருளில் தோன்றும் அழகில் வாகை சூடி வந்த மரவர் உற்ற சேனை வேந்தன் விழிகள் உறங்காதங்கள் திசைகளெங்கும் வட்டமிட்டு வரைந்த தேசம் வஞ்சனை 100 வென்றதென்று ஒட்டு என்னும் பெயரில் வீசும் புயலில் சரிந்த எதிரி சேனை மிச்சம் மீதி இன்றி தொலைந்தார் மீண்டும் மீளம் போக மறந்தார். பின்னிலவை ரசிக்கவும் பிறை நிலவை பிடிக்கவும் வெள்ளை மனசை அள்ளி கொடுத்தான். பிள்ளை கனவை சொல்லி சிரித்தான். காலமிட்ட புள்ளிகளில் கால் வைத்து நடந்தான்.
வன்னிவனம் காத்தவனே வாகை சூடி வாழ்ந்தவனே வனமளந்து வரலாற்றை ஏற்றவனே அம்மாவின் சிறகினிலே பரந்த பட்டாம்பூச்சியே அப்பாவின் கைகளிலே ஆடிய ஊஞ்சலே நெடியவனே நெருப்பவனே ஜெயம் தீயின் இருப்பவனே காடுகளின் நிறமவனே களங்களின் செயல்லவனே காடுகளின் நிறமவனே களங்களின் செயல்லவனே வன்னிவனம் காத்தவனே வாகை சூடி வாழ்ந்தவனே தாயகத்தின் மடிதன்னில் சேயாகினாய் எந்த தாய் மண்ணை காக்கின்ற தீயாகினாய் புலனாய்வுத்துறை என்னும் கலையானாய் எங்கள் புவி காக்கும் அறிவின் அரணானாய் உன் தேசப் பாடல் காற்றில் கேட்கும் உன் தியாகம் மண்ணில் ஈரம் பூக்கும் பொட்டம்மான் எங்கள் கவசம் இந்த புலனாய்வுத்துறையின் வடிவம் பார்த்திபனை தலைவனுக்கு அரணாக்கினாய் அருள்வேந்தனை உன் அருகில் உரமாக்கினாய் கலைக்கண்ணன் கண் முன்னே உயிர் நீங்கினான் காதல் மனைவியும் தேசத்துக்காய் கொடையாகினாள் சொல் தவறாதவன் சொல்லின் வழியில் சென்றவனே உனக்கு வீரவணக்கம் வீரவணக்கம் தலைவன் உயிர் கொடியில் பூத்த முல்லை தமிழ் தாயின் வடிவாய் வளர்ந்த பிள்ளை மறைவாயிருந்த மதிமகள் தலைவன் மகளாய் வாழ்ந்த வனமகள் மின்மினி கண்களில் பூக்கும் அவள் கண்களில் கவிதைகள் தோற்கும் விடுதலை புலி மகள் துவாரகா வீழாத வீரத்தின் உயிர்கொடி மீண்டும் தொடருவோம். நாங்கள் புதிய படைப்புகளோடு உங்களை மீண்டும் வந்தடைவோம். நன்றி, வணக்கம். நன்றி. முல்லையில் வளர்ந்த மதிமகள் எங்கள் எல்லைகள் காத்த புலி மகள் இனித்தாள் உறவுகள் மனங்களில் துவாரகா நிலைத்தாள் உறவுகள் பிரிகையில் தனித்தாள் துவாரகா தவித்தாள் தேசம் அவளையும் கேட்டது தேசத்தின் பாசம் அவளையும் களம் சேர்த்தது அதிகம் பேசாத அத்திப்பூ அமைதியே உருவான அனிச்சம்பூ மின்மினி கண்களில் பூக்கும் அவள் கண்களில் கவிதைகள் தோ